தி கேரளா ஸ்டோரி 2 திரைப்படத்திற்கு எதிராக கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதை அடுத்து தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் மற்றும் படத்தின் தயாரிப்பாளருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தி கேரளா ஸ்டோரி 2 சர்ச்சை ட்ரெய்லர் விவரம் என்ன? தி கேரளா ஸ்டோரி திரைப்படம் சுதித்தோசன் இயக்கத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியானது. இதில் கேரளாவைச் சேர்ந்த 32,000 இந்து பெண்கள் முஸ்லிம் மதத்திற்கு மதமாற்றம் செய்யப்பட்டு பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. படம் வெளியான போதே பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பிய இந்த படம் சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரான திரைப்படமாக உள்ளதாக கடும் விமர்சனங்களுக்கு ஆளானது. ஆனால் இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி படமானதுடன் சிறந்த இயக்குனருக்கான தேசிய விருதையும் வென்றது. தற்போது இதன் 2ஆம் பாகத்தின் ட்ரெய்லர் வெளியாகி உள்ளது. காமக்கிய நாராயண் சிங் இயக்கியுள்ள இதனை விபுல் அம்ருத்லால் ஷா தயாரித்துள்ளார். இப்படம் வரும் 27ஆம் தேதி வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் பாகத்தினை போலவே ட்ரெய்லரில் சர்ச்சையான வசனங்கள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக இந்து பெண்களை இஸ்லாமியர்களாக மாற்றுவது தொடர்பான வசனங்களும் கட்டாயப்படுத்தி இந்து பெண்களை மாட்டுக்கறி சாப்பிட வைப்பதும் இதில் பதிவாகியுள்ளன. இதனை பலரும் கடுமையாக கண்டித்து வருகின்றனர். இந்நிலையில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் இந்த படம் சமூக நல்லிணக்கத்திற்கு அச்சுறுத்தலாக உருவாகியிருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். முதல் பாகத்தில் கேரளாவில் கட்டாய மதமாற்றங்கள் நடைபெறுவதாக கூறி மாநில அரசுக்கு எதிரான வெறுப்பினை பரப்பினர். தற்பொழுது 2ஆம் பாகத்திலும் மதசார்பின்மையை சீர்குலைக்கும் விதமாக எடுக்கப்பட்டுள்ளதால் கேரளா ஸ்டோரி 2 திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதனிடையே தி கேரளா ஸ்டோரி 2 திரைப்படத்தின் வெளியீட்டை நிறுத்தக் கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஸ்ரீதேவ் நம்பூதிரி என்பவர் தொடர்ந்த இந்த வழக்கில் படத்தின் டீசர் கேரளாவை மோசமாக காட்டுவதால் தனது மனசாட்சியை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது என்று குற்றம் சாட்டினார். படத்தின் டீசரில் பிற மாநிலங்களின் கதைகள் இடம்பெற்றிருந்தாலும் தலைப்பு கற்பனையானதாகவோ அல்லது உண்மையானதாகவோ இருந்தாலும் அந்த நிகழ்வுகள் கேரளாவில் மட்டுமே நடப்பது போன்ற தோற்றத்தை அளிக்கிறது என்று மனுதாரர் குற்றம் சாட்டினார். அத்தகைய சித்தரிப்பு முழு கேரள மக்களையும் களங்கப்படுத்தும் என்றும் பொது ஒழுங்கை சீர்குலைக்கும் என்றும் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து கேரள உயர்நீதிமன்ற தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் திரைப்பட சான்றிதழ் வாரியம் மற்றும் படத்தின் தயாரிப்பாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.